நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. சரி, எனக்கு தான் காலைல வேலை இருக்கு, நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். உனக்கு என்னனே வந்துச்சு, நீ பொறுமையா எஞ்சி வந்திருக்க வேண்டியதானே? தம்பி, சும்மா இருங்க, நீங்க சொல்லுங்க ஐயா. உன் வாழ்க்கை இனி அமோகமா இருக்கும் தம்பி. உத்தம ராசாக்கு வாச்ச உத்தம பத்தினி முகத்துல நீ முழிச்சிட்டு போனா, நீ எந்த வேலைக்கு போனாலும் உனக்கு அதுல வெற்றிதான். ஊரெல்லாம் நீ முரடன்னு பேர் எடுத்தாலும் கட்டினவளுக்கு முன்னாடி நீ குழந்தைதான். உன் மனசு யாருக்கும் புரியலனாலும் உன்னை நம்பி வந்தவளுக்கு புரியும். உன் கூட இந்த மகராசி இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை அமோகமா இருக்கும். அது ஆரம்பத்துல என்ன பத்தி ஏதோ சொன்னேன், என்னது? உத்தம ராசா. ஐயோ, என்ன எல்லாரும் இதுவரை கோவக்காரன் குடிகாரன் மட்டும் தான் சொல்லுவாங்க. நீ ஒருத்தன் தானே உத்தம ராசான்னு சொல்லியிருக்க. புடினே மகராசம் பாணி, உனக்கு நல்ல மனசு. மகராசனுக்கு ஏத்த மகராசி மாணி, உனக்கு பூ போல மனசு. யாருக்கும் கெடுதல் நினைக்க தெரியாது. இந்த குடும்பத்தோட குலவிளக்கே நீதான். என்னைக்கு வாய்மையோட நடந்துக்கிறவ நீ. அதே நேரம் உன் வாயாலதாமா உனக்கு பிரச்சனையே. தாயால புள்ள பிறக்குது, உனக்கு உன் வாயால பிரச்சனை பிறக்குது. கொஞ்ச நாளைக்கு அந்த வாயை அடக்கி வைத்தாயே, இல்லனா பல சிக்கல் வந்து சேரும். யோ, பயங்கரமான ஆளியா நீ. கரெக்டா சொல்லிட்ட. இவளுக்கு வாய் தான் பிரச்சனை. ஞானி மாதிரி சொல்லிருக்க. அந்த 50 கூட இந்த 100 புடி. பேசாம நீங்க கிளம்பி போறீங்களா? உங்களுக்காக தான் நான் வாசல் தெளிச்சு கோலம் எல்லாம் போட்டுருக்கேன். நான் அவனை பண்ண சொன்னா. மகராசா, உன் மனசு தங்கம் தான், நல்ல குணம் தான் ராசா. ஆனா இந்த மூக்கு மேல வர கோவம் மட்டும் இல்லனா நீ கோட்டையே ஆள வேண்டியவ ராசா. ஐயா, எப்படி அப்படி கரெக்டா சொல்றீங்க? கோவம் இவருக்கு மூக்கு மேல நாக்கு மேல எல்லாம் வரும். கண்டதையும் பேசுவாரு. என்னையா நீ என்ன கோவக்காரன் சொல்ற? உத்தமன்னு சொன்னியன்னு சந்தோஷப்பட்டா இப்ப எப்படி சொல்ற பாத்தியா? அந்த 100 கொடு, உனக்கு 50 போதும். புடி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. சிரிக்கிறியா நீ? உனக்கு இருக்கு. கோவத்தை குறைங்க, கோட்டையே உன்னை பிடிச்சிக்கலாம். என்ன வாய் அடக்க சொன்னா? நீ வாயில டேப் ஒட்டிக்க.